பாஜகவுக்கு வலு சேர்க்குமா தமிழ் மாநில காங்கிரஸ்? யதார்த்த கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஜே.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்து செயல்படும் அப்படின்றதும், முந்தைய தேர்தல்களில் அக்கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட ஜே.கே. வாசன் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அவருடைய அறிவிப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாஜகவுக்கு வலு சேர்க்குமா? சரி, வலு சேர்க்குமா சேர்க்காது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, கடந்த காலங்கள் நடந்த தேர்தல் ஒப்பீடு பார்க்க போகிறோம். அந்த வகையில் 2024 மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் நடத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகள்லாம் வர தொடங்கியிருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் மாதமே வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இதற்கான பணிகளில், நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள்லாம் இப்போவே ரொம்ப தீவிரமாக இறங்கி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக களப்பணி ஆடிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு, கூட்டணிக்கு ஒரு குழு அப்படின்னு பல குழுக்கள்லாம் பிரித்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்காங்க. நாடு நமதே 40 நமது அப்படின்னு சொல்லியும், ஒட்டுமொத்த தொகுதியும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பல களப்பணிகளை ஒவ்வொரு கட்சியும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்லாம் களப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் அப்படின்னு பலமுனை போட்டி நிலவுது. இதில் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாஜக பிரிந்து சென்றதால யாருக்கு ஆதரவளிப்பது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வராங்க. அதிமுக, பாஜக அப்படின்னு 2 கட்சிகளோடையும் சிறு சிறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் ஜே.கே. வாசன் பாஜக கூட்டணியில் போட்டியிடுவதாக அறிவிச்சிட்டார். ஜே.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகளை வெளியாகிட்டு இருக்கு. அதிமுகவையும் பாஜகவும் இணைப்பதற்காக ஜே.கே. வாசன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. அதனால அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசிட்டு வராரு. பாஜக அதிமுக இணையமா, அதுக்கு ஜே.கே. வாசன் காரணமாக இருப்பார் அப்படின்னு பல யூகங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்தது. கடைசியாக பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுல அதிமுக ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஆனால் இந்த மறைமுகமாக கூட்டணி இருக்காங்கன்னு திமுக தரப்பு சொன்னாலும் கூட வெளிப்படையாக பார்க்கும்போது தேர்தல் கூட்டணி கிடையாது. அதனால ஜே.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பக்கம் போவாரா, பாஜக பக்கம் போவாரா அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளாம் விடை கிடைக்கக்கூடிய வகையில் ஜே.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு ஜே.கே. வாசன் அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு சென்று தனி கட்சி தொடங்கியவர் அப்படின்னும், அதிமுக கூட்டணியில சில தொகுதிகளில் அவரது கட்சி போட்டியிடுது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். பெரிய அளவில் ஒன்றும் வேற எதுவும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கம்மி தான். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்சி எப்படி ஜே.கே. வாசன் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினாரோ அதே போல அவருடைய தந்தை ஜே.கே. மூப்பனாரும் கடந்த 1996ஆம் ஆண்டு பிரிந்து அதுக்கப்புறம் உருவாகியது தான் தமிழ் மாநில காங்கிரஸ். அப்பதான் உதயமாகுது 96ல். அதே ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுகவோட கூட்டணி அமைத்து 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் நாங்களும் ஒரு முன்னணி கட்சி அப்படின்னு நிரூபிச்சாரு மூப்பனார். அந்த கட்சிக்கு மட்டும் அப்போ போட்டிட்டாங்க இல்லையா 96ல், அந்த கட்சிக்கு மட்டுமே 27 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சது. அதே ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் 9.3 விழுக்காடு வாக்குகளை பெற்று 39 இடங்களை கைப்பற்றினாங்க. அடுத்து கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஜே.கே. மூப்பனார் அதிமுகவோட கூட்டணி வைத்து போட்டியிட்டார். அதில் அந்த கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் 6.73 குறைஞ்சிது. 23 இடங்களில் வெற்றி பெற்றது. அந்த ஆண்டிலேயே மூப்பனார் காலமானார். அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவரானார் ஜே.கே. வாசன். பின்னர் காங்கிரஸில் இணைந்தார் ஜே.கே. வாசன். தந்தை இருந்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை மீண்டும் காங்கிரஸோடு இணைக்கிறார். காங்கிரஸ் விலகி வந்து உருவானதான் தமிழ் மாநில காங்கிரஸ். தந்தையுடைய இறப்பு, அதாவது மூப்பனாருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மகன் ஜே.கே. வாசன் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸோட இணைக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் ஜே.கே. வாசன். அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா அக்கட்சியை விட்டு விலகி திரும்பவும் தமிழ் மாநில காங்கிரஸை எடுத்து நடத்த தொடங்கினார். அந்த சமயத்தில் ஜே.கே. வாசன் நடத்திய மாநாடுகளுக்கு சென்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து பெரும் தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்த போகிறார் அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி சார்பில் 26 தொகுதிகளில் போட்டியிட்ட தமாக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை. அடுத்து 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதியில் போட்டியிட்ட தமாக வெறும் 0.5 விழுக்காடு வாக்கு மட்டும்தான் பெற்று தோல்வியை தழுவினாங்க. அடுத்து கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அந்த கட்சி அதிமுக கூட்டணியில் 7 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை.
இந்த நிலையில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துள்ள ஜி.கே. வாசன் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணி தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஜான் பாண்டியன் பாஜகவோட தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஓபிஎஸ், தினகரன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், இப்போ ஜான் பாண்டியன் அப்படின்னு கிட்டத்தட்ட கூட்டணியை தயார் பண்ணிட்டாங்க தமிழக பாஜக. கூட்டணி உறுதி செய்தாலும் அதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.